2 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அவங்க 2 மெத்தடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், என்எக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் என்எக்ஸோட இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணலாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்எக்ஸ் மட்டும் ரன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கும், சிடி மவுண்ட் இருக்கும். இதுக்குள்ளே வந்து லான்ச் அந்த இதில் அப்ளிகேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. இங்கே வந்து இன்ஸ்டால் என்எக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த லைசன்ஸ் மேனேஜரு இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த ப்ரொசீஜர் இப்போ நமக்கு தேவைப்படாது. தென் டாக்குமெண்டேஷன் வியூ பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் என்எக்ஸ் லான்ச்சரை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஸ்டால் என்எக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா ஃபாரின் லாங்குவேஜோட அப்ளிகேஷன் தான் அது. ஸோ இதில் நமக்கு வந்து தமிழ்லாம் இருக்காது, இங்கிலீஷ் தான் இருக்கும். இல்லை இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் உங்கள் சிஸ்டமில் ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லி ரன் பண்ணோம். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் எந்த லொக்கேஷனும் மாற்றி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணாம், எல்லாமே சேம் அதே லொக்கேஷனில் அதே இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த நம்பர் வந்து அவங்க ரீட்மியில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் தான் கொடுக்கணும், இந்த நம்பர் கொடுக்கக்கூடாது. ஸோ 27800 அது அட் லோக்கல் ஹோஸ்ட், இந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இது செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டால்